ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு மீஷோ வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வேர் பண்ணிக்க சாரி அண்ட் ரெடிமேட் பிளவுசஸ் தான் பார்க்க போகிறோம். நீ காமிக்க போகிற பிளவுசஸ் எல்லாமே நிறைய கிடையாது, கொஞ்சம் லிமிட்டடாக தான் வாங்கியிருக்கேன். ஆனால் சில கலெக்ஷன்ஸ் சிலது வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப கிடையாது, 5 தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் மினிமஸ்ட்டாக கொஞ்சம் காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதா எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் இதே மாதிரி நிறைய காமிக்கிறேன். நான் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நான் வேர் பண்ணிக்க சாரி பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு காட்டனில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு எல்லோ க்ரீனு, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டார்க் க்ரீன் கிடையாது, ரொம்ப லைட் க்ரீனும் கிடையாது, ரொம்ப சட்டிலான க்ரீனு, ரொம்ப நல்லா இருக்குது. இதில் அழகான ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ப்ளூ அண்ட் பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டால் மாதிரி. இதில் சாரியில் இருக்க ஹைலைட்டே இந்த டிசைன் தான். இந்த கலர் கூட செகண்டரி தான், பட் இந்த டிசைன் தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு குட்டி கேர்ள் வந்து ஒரு போனிடெயில் ஹை பவ் போட்டுட்டு அழகாக ப்ளஷ்லாம் வச்சுருக்காங்க ஃபேஸில். அண்ட் பிங்க் கலர் அந்த ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டுருக்காங்க. அண்ட் நல்லா ஒரு அழகான ஸ்கர்ட், அல்ல பிரின்சஸ் ஸ்கர்ட் மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிசைனுக்காக தான் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது ட்ரெண்டிங்கான சாரீ இது. அதனால தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் லுக்ஸ் வைஸ் வந்து ரொம்ப நம்ம காட்டன் பிளெண்டுன்னு சொல்லலாம், நம்ம இல்லை காதி காட்டன் அந்த மாதிரிலாம் கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது ஃபேப்ரிக்கு. ஓகே, பட் நாட் டிசப்பாயின்மெண்ட், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் டேசல்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, எல்லாம் அழகாக இருக்குது, எனவும் பிடிச்சிருக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 506, தாராளமாக வாங்கலாம். இதே வந்து ப்ளவுஸஸ் அட்டாச்சாக இருக்குது, உள்ள பிளெயின் ப்ளவுஸ் தான், அதில் எந்த டிசைனும் கிடையாது. நீங்கள் இது மாதிரி கான்ட்ராஸ்டாக போடணும் கூட போட்டுக்கலாம். நீங்கள் எனக்கு சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹைட் நம்ம சொல்லணும்ப்பா, இவ்வளோ தூரம் ஹைட்டு, சாரியோட ஹைட்டு இது மஸ்ட் பை. ஏன்னா ட்ரெண்டிங்க்கு ஒர்த் தான், இது நல்லா தான் இருக்குது. இது ஃபுல் வீடியோ பத்தலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது காமனாக நம்ம வந்து நிறைய சாரீஸ் வந்து க்ரீன் கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெட் கலர் இல்லை பிங்க் கலரில் வந்து ப்ளவுஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை நான் வாங்கியிருக்கேன். ஆனால் சில்க் சாரீஸ்லாம் மோஸ்ட்லி எப்படி பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் ஆக்சுவலி ஃப்ரண்ட் ஹூக் வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, இது வந்து நம்ம நேரில் நம்ம கடையில் வாங்க பார்த்தீங்கன்னா க்ளாஸியாக ஒரு ஷேடில் இருக்கும், அந்த மாதிரியான ப்ளவுஸ். அதனால தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது எனக்கு ஹூக்ஸ்லாம் போட்டு வைக்கணும், ஒழுங்காக நிற்க மாட்டேறதுனால. இது ஒரு ரேஞ்ச் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 603, இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 565. எஸ், நல்ல ரேஞ்ச் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, தாராளமாக வாங்கலாம். இது ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் இருக்கும், இவ்வளோ தூரம் இருக்கும். இதில் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பபுள்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, பால்ஸ் மாதிரி, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அன்னிவனாக வச்சுது. ஃப்ரண்ட்டில் தான் ஊக்குது. இது வந்து பேடட் கிடையாது, நான் பேடட். இது வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங் நல்லா இருக்குது. இதில் ஓவர்லாக்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். இது ஊக்ஸ் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 8 ஊக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப டீப்பாக கொடுக்கல, ஹைட்டும் நல்லா ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. பேக் பார்த்தீங்கன்னா நல்லா டெப்த் கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த ப்ளவுஸ் நான் வாங்கினேன், இதேல வேறு கலர் நான் சூஸ் பண்ணேன். பட் அதில் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து எனக்கான கரெக்ட் சைஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வேர் பண்ணாதான் தெரியும், தெரில எனக்கு சீரியஸ்லி. பட் எனக்கு பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ளாஸி டைப்ல ஒரு கொஞ்சம் ஃபெஸ்டிவல் கொடுக்கும் நம்மளுக்கு. ஃபெஸ்டிவல் கம்ஸ் இப்போ வந்து ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போகிறாங்க, சட்டிலாக போகிறாங்க, செல்ஃப் டிசைனில் தான் கொடுக்குறாங்க, ரொம்ப ஆரி ஒர்க் வச்ச மாதிரிலாம் நிறைய போகிறதில்ல. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குது நம்மளும் பார்க்கலாமே அப்படின்ட்டு. இதில் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் மட்டும் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த பால்ஸ் வச்சுருக்காங்க, இந்த சைடில் வைக்கல. அதோட ஃபினிஷிங்லாம் பாருங்க, ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே கூட அழகாக எந்த கேப்புமே தெரியாத மாதிரி இருக்குது பாருங்க, நைஸ். இதை வேர் பண்ணி காட்டுறேன். 565க்கு இது ஒர்த்தா இல்லைன்னு பார்த்தலாம். நம்ம பார்க்க போகிறது இதுதான் நினச்சேன் நான், பட் ஆனால் இது எனக்கு பத்தலை. இவ்வளோ கேப் இருக்குது எனக்கு, லிட்டரலி இவ்வளோ கேப். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் வாங்கினதான் எனக்கு கரெக்டான சைஸ் நினைக்கிறேன். அது நான் ஆல்டர் தான் பண்ணிக்கணும். ஸோ நம்ம 2 சைஸில் வர மாட்டேது எதுவுமே, நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்னோட ரொம்ப டபுள் சைஸ் டவுனாக இருக்கிற பர்சன் இருந்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது. எஸ், எனக்கு கரெக்டாக இல்லை, ஆசைப்பட்டு வாங்கினேன், இப்பயாச்சும் கரெக்டாக வந்துருக்குமேனு. பட் மோசம் பண்ணிட்டேன் எனக்கு. பட் ஸ்டில் ஃபைன், தெரிஞ்சுக்கிட்டேன். நான் லாஸ்ட் இதே போட்டு தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, பட் ஆனால் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபிட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கையிலாவும் கரெக்டாக இருந்துச்சு. பட் எனக்கு எங்களோட ஃபிட்டிங் இல்லை, இவ்வளோ கேப் இருந்துச்சு எனக்கு. ஏன் நம்ம லூஸ் பண்ணிக்கலாமோ? எஸ், நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க இங்கே, தெரியுதா? ஸோ இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணி அவுத்துட்டா எனக்கு கரெக்டாக எனக்கு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கும். மோரோவர் இங்கே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன்.
அப்படி அவசரமா வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நம்ம வேற சைஸ் வாங்கிட்டு, அவசரம் இல்லைன்ற பட்சத்துல. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் 32ல சைஸ் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 34ல வாங்கியிருந்தேன். அதனால தான் நான் வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணி 32ல வாங்கியிருக்கேன் நானு. காண்பிக்க போறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ரொம்ப நல்லா டிசைனர் சாரீஸ்லாம் நம்ம கட்டலாம் நம்ப. ஸோ நான் வேர் பண்ணிக்க சாரீக்கும் நம்ம கட்டலாம் நம்ப. சி நல்லா இருக்கும். ஷிஃபான் மெட்டீரியல் குடுத்துருக்காங்க. ஓகே. நல்லா இருக்கு. இதோட சைஸ் 36-40. இது வந்து ஆல்டர் பண்ணிக்கிற மாரி தான் இது. ஸோ நம்ம கொஞ்சம் லூசனா வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட். ஏன்னா வந்து நம்ம டைட்டா வாங்குனா கொஞ்சம் பத்தாம இருக்கும். லூசனா இருந்தா கூட நம்ம ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் ஆகும். நம்ம தையல்லாம் பிரிக்கிறதுக்கு அந்த மாரி பர்ப்பஸ்ல தான் யோசிச்சு வாங்குனேன் நானு. இது எனக்கு கொஞ்சம் லூஸா இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் ஆர்வ கோளாறு எனக்கு கொஞ்சம் நானு. அதனால நான் இது மூலம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நாட்ல அழகா குடுத்துருக்காங்க அந்த ஃப்ரண்ட்ல. இப்ப டிசைன்னா இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற டிசைன்லயே வாங்கியிருக்கேன் நானு. இந்த இடத்துல மட்டும் நாட் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாரி. ஓகே. பிளவுஸோட ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபேப்ரிக்கு. சி ரொம்ப அழகா டீடைலிங்கா ஒர்க் குடுத்துருக்காங்க. சம்கி ஒர்க் இருக்கு. இது வந்து குத்தக்கூடாதுக்காக லைனிங் ஒர்க்கும் குடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு லைனிங் குடுத்துருக்காங்க. ஓகே. இதுக்கு மட்டும் ஓவர்லாக் பண்ணல. இந்த ஸ்லீவ்ஸ்க்குலாம் ஓவர்லாக் பண்ணல. இதுக்கு மட்டும் சைடுல மட்டும் ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. அந்த பேடல் வைக்கிற சைஸ்ல மட்டும் ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. நெறைய பெர்சனுக்கு வந்து பேடல் வைக்கிறது பிடிக்காது. அப்படி பிடிக்காதுன்ற பெர்சன்னா, சில பேருக்கு எப்படின்னா ப்ளவுஸ் பிடிக்கும். ஆனா பேடட் இருக்கிறது பிடிக்காது. ஏன்னா பேட் வந்து கரெக்ட்டான சைஸ்ல இருக்காது. சிலதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாரி டிஸ்கம்ஃபர்ட் நெறைய இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க யோசிச்சீங்கன்னா வந்து என்ன பண்ணுவீங்க, இங்க ஒரு கட் போடுங்க. இப்ப சிசர்ல மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பேட அழகா பெண்ட் பண்ணி இப்படி எடுத்துறலாம் நம்ம அழகா. அந்த மாரி நான் நெறைய பண்ணியிருக்கேன். எங்க அக்காவும் நெறைய பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்டபுளா இருக்காது. நேச்சுரல் கோவா இருக்காது அந்த பேடட். ஸோ அதனால எனக்கு பிடிக்காது. அதனால நான் அத எடுத்துருவேன். ரிமூவ் பண்ணிடுவேன் நானு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பேக் ஹூக் பார்த்தீங்கன்னா, 4 ஹூக் குடுத்துருக்காங்க. நைஸ். பேக்லயும் வந்து நாட் குடுத்துருக்காங்க. சரி அந்த டிசைன் பார்த்தீங்களா? எனக்கு இந்த கலர் டை பண்ணது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பர்ட்டிகுலரா அழகா அந்த இடத்துல மட்டும் குடுத்துருக்காங்க பாருங்க. தெரியுதா? அழகா இருக்கு. இது ரேஞ்ச் பார்த்தா 765. 765 தாராளமா வாங்கலாம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பை சொல்லலாம். 765 தாராளமா வாங்கலாம். ஏன்னா வித் லைனிங், பேடட் அண்ட் இவ்ளோ ஒர்க் இவ்ளோ கலர் டை பண்ணி குடுத்துருக்காங்க. மல்டி கலர். இது என்ன கலர் சாரி போட்டாலும் நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. பிங்க், கிரீன், ஆரஞ்சு, எல்லோ, லாவெண்டர் என்னென்ன கலர் குடுத்துருக்காங்கப்பா. லைட் கிரீன், டார்க் கிரீன் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதுதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இது ஒரு நம்ம காமனா வச்சுக்கிறது ஒரு மஸ்ட் பை சொல்லலாம் நம்ம. காமனா இந்த ஒரு மாரி ஒரு ப்ளவுஸ் வச்சுக்கலாம் நம்ம. இது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு? ஓகே. நல்லா இருக்கு. பட் என்னன்னா, பேடல் வந்து இங்க இருந்து இருக்கு. இங்கேருந்து இவ்ளோ தூரம் வரைக்கும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் லோவா இருந்திருக்கணும். ஸோ அது ஃபிட்டிங்கா இருக்கும் இங்க நம்மளுக்கு. கொஞ்சம் மேல இவ்ளோ தூரம் இருக்கு. சென்டர் பாயிண்ட் வந்து எனக்கு இங்க இருக்கு. ஸோ அந்த மாரி கொஞ்சம் இதுவா இருக்கு. பேட கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கு. எனக்கு பட் ஆனா ப்ளவுஸ் வந்து எங்கேயுமே டிஸ்கம்ஃபர்ட் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பட் கொஞ்சம் பிட்ஸ் லூஸா இருக்கு. நான் இதுக்குமே வந்து இங்க கொஞ்சம் தள்ளி தான் வச்சு பின் குத்தி நான் போட்டுருக்கேன். பட் கொஞ்சம் தான். இது ஆல்டர்னேட்டபிள் தான் இது. ஸோ நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம் நம்ப. ஸோ அது ஒரு இஷ்யூ கிடையாது நம்மளுக்கு. ஸ்லீவ்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணா கொஞ்சம் ஃபிட்டிங்கா நம்மளுக்கு இப்படி இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெல்வெட் ப்ளவுஸ் தான். ஸோ இதே வந்து பிளாக் கலர்ல அவைலபிளா இருக்கு. என்கிட்ட பிளாக் கலர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மெரூன் கலர் சூஸ் பண்ணேன். நாட் டிசப்பாயின்ட்மெண்ட். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300 குடுத்துருக்காங்க. வெல்வெட் கிளாத். ஓகே. இது வந்து நம்ம டீ ஷர்ட் மாரி வேர் பண்ணிக்கலாம். இது நீங்க டீ ஷர்ட்டாவும் வேர் பண்ணலாம். இல்லன்னா நீங்க ப்ளவுஸோட வேர் பண்ணலாம். ஸோ 2 இன் பர்ப்பஸ் தான் இது. நீங்க லெஹங்கா ஏதாவது போடுறீங்கன்னா, ப்ளவுஸஸ் இல்லன்னா நீங்க இந்த மாரி நீங்க வேர் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ அதுக்கு மேல நம்ம ஜஸ்ட் ஒரு பேருக்குன்னு போடுவோம் பார்த்தீங்கன்னா, ஷால் அந்த மாரி போட்டுக்கலாம் நீங்க. இல்லன்னா நீங்க இது மட்டும் போட்டுட்டு கூட ஸ்கர்ட் ஃப்ளோவியா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்ஸ். அந்த மாரி கூட ஃப்ளோவியான ஸ்கர்ட்ஸ் நம்ம போட்டுக்கலாம் நம்ம. ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா எலாஸ்டிக் வச்சிருக்காங்க. ஓகே. இது நெக் பார்த்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் ஷேப்ல வச்சிருக்காங்க. பேக்ல நல்லா ப்ராடா வச்சிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 36ல நான் வாங்கியிருந்தேன். 36 இது. இது வந்து கலரிங் போயிருக்கு இதுல. 36 ஆனா இது. நான் வாங்குனது ஓகே. நல்லா ஒரு பேக்ல வந்து ஃபுல் க்ளோஸ்டு. தெரியுதா? ஓகே. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் கட் குடுத்துருக்காங்க. எனக்கு நல்லா தான் இருக்கு. எனக்கு எதுவுமே வந்து குறைன்னு சொல்ற அளவுக்கு இதுல இல்ல. எல்லாத்துலயுமே ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. சி இதுக்கு லைனிங் கிடையாது. ஏன் திக்கா இருக்குதான் லைனிங் கிடையாது இதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக்குங்க. இதுவும் நான் வேர் பண்ணி காட்ட எப்படின்னு பார்த்துலாமா நம்ம? இப்ப நான் வேர் பண்ணியிருக்க ப்ளவுஸ் பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்கா இருக்க மாரி இருக்கு. எனக்கு லைட்டா லூஸா இருக்க மாரி ரொம்ப ஃபிட்டிங்கா வேணாம். இது கரெக்ட்டா டீ ஷர்ட் போட்டிருக்க மாரி ஐ ஃபீல் எனக்கு. இந்த ப்ளவுஸ் வந்து நீங்க ப்ளீட்ஸ்லாம் ஏதாவது நம்ம பின் பண்ற மாரி வச்சுக்கோங்களேன் நிக்காது. இப்படி வலிக்கிடும் இப்படி.
நிக்காது, ரொம்ப மூவ் ஆயிடும், அது நம்மளுக்கு ஸ்டபனா இருக்காது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்க ஃபீல் பிடிக்காது, எனக்கே பிடிக்காதான், உங்களுக்கு நார்மலா பிடிக்காது அந்த மாதிரி இருந்தா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அப்படி இருக்க பிடிக்காதா நீங்க டவுன் சைஸ் வாங்கிக்கோங்க. உங்களை விட நான் வாங்கிய சைஸை விட நான் நெக்ஸ்ட் சைஸ் டவுன் சைஸ் தான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். கையில பட் கரெக்டாக தான் இருக்கு. பட் என்னன்னா இங்க எனக்கு டாப் தான் கொஞ்சம் லூஸா இருக்கு, ஃபிட்டிங்கா இல்லை. ரொம்ப டைட்டா இருந்தாலும் ரொம்ப டிஸ்கம்ஃபர்டா இருக்குமோ. பட் பார்க்கல இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் லுக்கா இருக்கு. நைஸ் நைஸ் ட்ரை. நெக்ஸ்ட் நான் பார்க்க போது இந்த கோல்டன் கலர்ல இருக்க இந்த பிளவுஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன்ன்றது தான் நான் வாங்கினேன். பார்க்கும் கோல்டன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது எதுக்காக நான் வாங்கினா மோஸ்ட் ஆஃப் த சில்க் சாரீஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா நல்ல ஒரு கோல்டன், இங்க வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் பைப்பிங், ஃப்ரண்ட் பேக் எல்லாத்துக்குமே பைப்பிங். இதுக்கு வந்து நாட் கொடுத்துருக்காங்க, பேக்ல 2 நாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேக்கோட ஹூக் பார்த்தீங்கன்னா 4 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க பேக்ல. இதுவும் வந்து பேடட் தான். இது நல்ல ஒரு ஃப்ரண்ட்ல வி நெக் அண்ட் கிராஸ் நெக்ல வருது உங்களுக்கு. ஓகே, இப்போ சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு வைக்கிறது பிடிக்குது, இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. ஸோ நானும் ஒரு பிளவுஸ் வந்து ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து நல்லா ஃபிட்டிங்காக காமிச்சிது நம்மளுக்கு. ஸோ அது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து 290க்கு வாங்கினேன். இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இந்த கலர் மட்டும். இல்லையே ஓவரால் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நான் கோல்டன் பேசிக்காக இருக்குமேக்காக நான் வாங்கினேன். நான் அதோட லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுவும் வந்து பேடல் கொடுத்துருக்காங்க. பேடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. எப்படி இருக்கும்னு தெரில. வேர் பண்ண அப்புறம் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை கரெக்ட் ஷேப்பில் இருக்கா, இல்லை ஷேப்பில் இல்லையான்னு தெரில எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 32லேருந்தே சைஸஸ் இருக்குது. 32லேருந்து 38 ஆல்டர்னேட்டபிள் வரைக்கும் இருக்குது. ஏதாச்சும் இது குறைகள் இருந்தா நான் வந்து வாய்ஸ் ஓவர் குடுக்குறேன். இல்லன்னா ஜஸ்ட் வந்து எப்பவுமே போல நான் வாக் பண்ணிட்டு போறேன். ஓகே. ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க மட்டும் லூஸா இருக்கு. மத்த இடம்லாம் கரெக்ட்டா இருக்கு. இங்கலாம் கரெக்ட்டா தான் இருக்கு எனக்கு. இங்க மட்டும் லூஸா இருக்கு. எனக்கு பேடடும் கரெக்ட்டா இருக்கு. பட் ஏன்னா கொஞ்சம் பேட் கொஞ்சம் லிஃப்டடா தெரிற மாரி இருக்கு. ஐ ஃபீல். பட் பேடல் போட்டா அப்படிதான் இருக்கும். இட்ஸ் நாட் இஷ்யூ. எனக்கு கரெக்ட்டா தான் இருக்க மாரி இருக்கு ப்ளவுஸ். லைட்டா கொஞ்சம் கேப் இருக்கு. இது கூட சில பேர் பிடிக்காது. ரொம்ப ஃபிட்டிங்கா போடணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பிடிச்சதா இருக்கு. நாட் அ டீப் நெக். சி பேக் கரெக்டா இருக்கு. சி இங்க கேப் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்க லைட்டா லூசனா இருக்கிறதுனால கேப் தெரியலாம். வேணா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். ஓகே, லாஸ்ட் டைம் ஃபைனலா பார்க்க போது பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் பண்ண வேற கலர். ஆனா எனக்கு ரிசீவ் வந்து வேற கலர். நான் மெரூன் கலர்ல ஆர்டர் பண்ணேன். லுக் லைக் ரெட் மாரி இருக்கும். இது வந்து கிரீன் கலர்ல குடுத்துருக்காங்க எனக்கு. இது வந்து காட்டன். அதனால தான் நான் இந்த மாரி ஆர்டர் பண்ணேன்னு. இந்த மாரி நெக் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆர்டர் பண்ணேன். பட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ரொம்ப டிசைனரா இருந்துச்சு. இது வந்து காட்டன் சாரீக்குலாம் யூஸ் பண்ணலாமே. ஒரு மாரி ரெட்ல வாங்குனா ரொம்ப நல்லா இருக்குமே சொல்லி அந்த ஒரு பிக்சர் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இப்ப தான் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. பட் நான் ஆர்டர் பண்ணும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இல்ல. மேபி அவங்ககிட்ட ஸ்டாக் இருந்திருக்கான்னு நினைச்சு இது குடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னொரு கலர் அவைலபிளா இருக்கு. இது ஓவரால் 3 கலர், ரெட், ப்ளூ, அந்த ராயல் ப்ளூ அண்ட் வந்து இந்த கிரீன். பட் எனக்கு 3மே முடிச்சிருந்துச்சு. பட் ரெட்ன்றது காமனா இருக்குமே, நெறைய சாரீஸ் யூஸ் பண்ணிக்கலாமேக்காக தான் நான் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு ஆஃப் வந்துடுச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே ஃபைன். லைனிங் வேற குடுத்துருக்காங்க. நைஸ். மல்மல் காட்டன் போல. இது ஆஃப்டர் வாஷ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இங்கேயும் அழகா ஒரு பேட்ச் ஒர்க் குடுத்துருக்காங்க. இங்கலாம் பைப்பிங் குடுத்துருக்காங்க. இதோட ஃபேப்ரிக் தான் இங்க குடுத்துருக்காங்க. நைஸ். இங்க ஒரு டிசைன், இங்க ஒரு டிசைன். நல்லா இருக்குல்ல? அண்ட் இங்க ஒரு டிசைன். நல்லா இருக்கு. பேட்டர்னும் இது கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கு. ப்ரீவியஸா பார்த்த ப்ளவுஸ் மாரி இல்ல. ரொம்ப ஸ்டப்பனா இல்ல. சாஃப்ட்டா இருக்கு. திக்கா இருக்கு ஆனா. ஓகே. நல்லா ஃபுல் பைப்பிங் குடுத்துருக்காங்க. நாட் குடுத்துருக்காங்க. பேக்லயும் நாட் குடுத்துருக்காங்க. இது ஹூக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஹூக்ஸ் குடுத்துருக்காங்க ஓவராலா. சில ப்ளவுஸ் புதுசா வாங்குறீங்கன்னா வந்து இந்த மாரி ஸ்டிச்டா இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஹூக்ஸ் கழண்டியுமே ஸ்டிச்டா இருக்கும். நம்ம வந்து சும்மா இப்படி இழுத்துனா வந்துரும் உங்களுக்கு. தெரியுதா? இழுத்தா வந்துரும். ஸோ அதனால கிழியிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்பவுமே இந்த மாரி ப்ளவுஸ் நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. இந்த ஹூக்லேருந்து வந்து நாட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாடிக்கு இங்க பாருங்க ஒரு ஸ்டிச்சா குடுத்துருக்காங்க இவங்க. ஸோ இது ஆல்டர்னேட்டபிள் தான். நான் சைஸ் பார்த்தீங்கன்னா 36 ஆல்டர்னேட்டபிள்ல வாங்கியிருக்கேன். ஸோ அதனால இது வந்து நம்ம திருப்பியும் ஓவர் ஸ்டிச் நம்ம பண்ணிக்கணும் நம்ம. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஒரு ஸ்டிச் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க உங்க சைஸ்க்கு ஏத்த மாரி நீங்க இதே ஓகேனா, நீங்க இதே மேல் தையல் தச்சுக்கோங்க. இல்லன்னா வந்து நீங்க உங்க அளவுக்கு ஏத்த மாரி நீங்க தச்சுக்கோங்க. மத்தபடி எனக்கு புடிச்சு தான் இருக்கு. எல்லாத்துலயுமே வந்து ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலயும் ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. நைஸ். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 375 375 தாராளமா வாங்கலாம்னு நெனைக்கிறேன். இது நான் வேர் பண்ணி காட்டுறேன் பார்த்துடலாம்.
ஃபேப்ரிக்லாம் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. பட் என்ன எனக்கு லூஸா இருக்கு. எனக்கு 36 எனக்கு லூஸா இருக்கு. இங்க இங்க போட நூக்க நான் இங்க பின் குத்தி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கேன் நானு. ஸோ அதான் எனக்கு கரெக்ட்டா தெரியுது எனக்கு. இல்லன்னா எனக்கு ரொம்ப லூஸா தான் இருக்கும். பட் நெக்லாம் வந்து ரொம்ப டீப்லாம் இல்ல. ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்லாம் எனக்கு தெரியல எனக்கு. கரெக்ட்டா இருக்கு எனக்கு. பிளவுஸும் பேட்டர்ன் கரெக்ட்டாவே இருக்கு எனக்கு. ஸோ எனக்கு ஓரளவு பிடிச்சு தான் இருக்கு எனக்கு. சைஸ் மட்டும் தான் இஷ்யூவா இருக்கு. நெக்ஸ்ட் சைஸ் வாங்குனா கரெக்ட்டா தான் இருக்கும். ஓகே. வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த இந்த ரெடிமேட் பிளவுஸஸ் அண்ட் இந்த சாரீலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இத விட இன்னும் நெறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னா, அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் நானு. கண்டிப்பா நானு நெறைய ஸ்டாக்ஸ் போட்டேன். என்ன இஷ்யூன்னு தெரியல. மீஷோல வந்து நெறைய ஹோல்ட் ஆயிடுச்சு. ஆர்டர்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டு 1 வீக் மேல ஆயிடுச்சு. 1 வீக்லயே ஆல்மோஸ்ட் சிலதெல்லாம் வந்துரும். பட் சிலதெல்லாம் வந்து இன்னும் பிளேஸ்ட் ஆர்டர்லயே இருக்கு. ஸோ திருப்பி என்ன ஃபுல்லா கேன்சல் பண்ணி திருப்பி ரீஆர்டர் போட்டுருக்கேன் நானு. உங்களுக்கு இந்த மாரி நெறைய கலெக்ஷன்ஸ் வேணும். ரெடிமேட் பிளவுஸஸ் நெறைய மாரி வேணும். டிசைனர் இருக்கு, இல்ல சில்க் சாரீஸ்க்கு, இல்ல ஆரி ஒர்க் வந்து ரெடிமேட்ல வேணும். எந்த மாரி நீங்க சொல்றீங்களோ அதுக்கேத்த மாரி நான் வந்து வீடியோஸ் நான் போடுறேன் நானு. அப்கமிங் வீடியோஸ் நான் போடுறேன் நானு. அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கும். இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாமா? அண்ட் தென் பை ஃப்ரம் ஜமுனா. நன்றி, வணக்கம்.